செக்கில் ஆட்டின எள் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அது உணவில் சேர்த்துக்கணும். அப்படின்னா அதுக்காக ரொம்ப ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக பிபி உள்ளவங்களுக்கு முக்கியமாக எண்ணெயும் உப்பும் நிறையா கண்ட்ரோலில் குறைக்கணும். அந்த மாதிரி சுண்டல் தாளித்து கொஞ்சம் தேங்காய் பூ, சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு அப்படியே ஒரு கேரட்டு அந்த மாதிரிலாம் வெட்டி போட்டு அந்த ஸ்லாடு அது சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் எடுத்துக்கலாம். நைட்டுன்னு வச்சா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, கூடுமான வரை சப்பாத்தி அந்த மாதிரி நிறையா வீடுகளில் செய்வாங்க. பிபி உள்ளவங்க 2 சப்பாத்தி எடுத்துக்குங்க. 2 சப்பாத்தி எடுத்துகிட்டு வெஜிடபிள் குருமா இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய வெஜிடபிள் காய்கள்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய எடுத்துக்கோங்க. 2 சப்பாத்தி கண்ட்ரோலாக எடுத்துக்குங்க. பசி தாங்காது அப்படின்னா கொஞ்சம் கூட்டு எடுத்துக்குங்க. சப்பாத்தி கிரேவி அதை எடுத்து சாப்பிடும்போது நம் உடல் கொஞ்சம் பசி என்ன இருந்தாலும் பசியை அடக்க முடியாது இல்லைங்களா, பசியை தூண்டும். 2 சப்பாத்தி போதுமா அப்படின்னு இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ராத்திரிக்கு பசிச்சுது அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது மாதுளை, அந்த மாதுளை வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா பால் நல்லா சுண்ட காய்ச்சி அதில் நெய் வெண்ணெயெல்லாம் திரண்டு வந்துடும் இல்லையா, அதில் உள்ள ஆடை, பால் ஆடைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் திரண்டு வந்த பிறகு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து சுண்ட காய்ச்சி அது 1 டம்ளர் குடிக்கலாம். இப்படியெல்லாம் உணவுகள் எடுத்து வரும்போது நம் நல்லா பிபியை கண்ட்ரோல் பண்ணி நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.